பொதுவாகவே மனிதர்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த இசிஜி கிராஃப் மாதிரி ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த இன்ப துன்பம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எல்லா சமயங்கள்லையுமே இன்பமாகவே இருந்தாலும் சரி, இல்லை துன்பமாகவே இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை நமக்கு கொஞ்ச நாள்லயே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இன்ப துன்பங்களை பற்றி கௌதம புத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் கௌதம புத்தர் அவங்க சீடர்களோட ஒவ்வொரு ஊருக்காக போய்கிட்டு இருந்தார். அவர் எப்போவுமே எல்லா ஊர்களுக்குமே போவார், அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசுவார். அவங்க எல்லாருக்குமே என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப சுலபமான தீர்வுகளை சொல்லிட்டு வருவார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மக்கள் எல்லாம் சந்தித்து பேசுவார். சாயங்கால நேரத்தில் அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன காட்டு பகுதியில் அவங்களுடைய குடிசைகள்லாம் அமைச்சிருந்தாங்க. அங்கே போய் கௌதம புத்தர் அவங்க சீடர்களோட தங்கிடுவார். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. கௌதம புத்தர் எப்பவும் போல் அந்த காட்டு பகுதியில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு ஒரு மனிதர் அங்கே வந்தார். அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப சோகமாக இருந்தார். அந்த மனிதர் அங்கே வந்துட்டு கௌதம புத்தரை பார்த்தே ஆகணும், அவர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்குறாரு. உடனே சீடர்களுமே கௌதம புத்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு, உங்களை சந்திச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. இப்போ கௌதம புத்தர் கேட்குறாரு, சொல்லுங்கப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லா பிரச்சனைகளையுமே என்னால் தீர்க்கவே முடியலை, நான் ஒவ்வொரு பிரச்சனைகளாக சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே ஒன்றுன்னா சொல்கிறாரு. முதல்ல என்னென்னா, அவர் சின்ன வயசுலேருந்து நல்லா படித்து ஒரு வேலைக்கும் போனார். அங்கே வேலை சரியாக அமையலை அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருடைய தொழிலில் ஒரு சில டைம் லாபமாக வருது, ஒரு சில டைம் ரொம்ப நஷ்டமாயிடுது. இந்த லாப நஷ்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அவரால் அந்த தொழிலை எப்போவுமே லாபகரமாக நடத்தவே முடியலை. அதனாலேயே இவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. அதை பற்றியுமே கேட்குறாரு, ஐயா என்னுடைய தொழில் லாப நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு லாபம் மட்டுமே வரணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியாப்பா சரி நான் பதில் சொல்கிறேன், அடுத்த பிரச்சனையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஐயா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, என்னுடைய மனைவி ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் என்னென்னா எல்லா சமயங்கள்லையுமே அவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. திடீர்னு ஒரு சில டைமில் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ரொம்ப அதிகமாக எங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. என் மனைவி கூட சண்டையே வராமல் இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மறுபடியும் புத்தர் சொல்கிறாரு, சரிப்பா அதுக்கு நான் வழி சொல்கிறேன், நீ அடுத்தது சொல்லு அப்படிங்கிறாரு. ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்க. இப்போது அதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு குழந்தைகள் நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு சில டைமில் நான் சொல்கிற பேச்சை கேட்குறாங்க, ஆனால் ஒரு சில டைமில் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கான மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே என்னுடைய மன உளைச்சல் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. நான் வளர்த்த என்னுடைய பிள்ளைகளே என்னுடைய பேச்சை கேட்காம இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? அதனால் என்னுடைய பிள்ளைகளுமே என்னுடைய பேச்சை கேட்கணும், நான் என்ன சொன்னாலுமே அதை தட்டாமல் செய்யணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியாப்பா சரி ரொம்ப நல்லது, இவ்வளோதான் பிரச்சனைகளா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா இப்போதைக்கு இது மட்டும் தான் என்னுடைய பிரச்சனைகளாக இருக்குது, இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருங்க, கண்டிப்பாக இதுக்கப்புறம் வேறு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன், அப்படி எதாவது வந்தால் உடனே உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் ரொம்ப ஆவலாக புத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவார், அது மூலமாக எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா உன்னுடைய பிரச்சனைகள் எதுவுமே தீர்க்கவே முடியாது, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படிங்கிறாரு. இந்த பதிலை அந்த மனிதர் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே ரொம்ப கோபமாயிட்டாரு. என்னங்க ஐயா சொல்கிறீங்க, உங்களை பற்றி ஊருக்குள்ளார எவ்வளவோ நல்ல விதமாக பேசினாங்க, எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ரொம்ப சுலபமாக தீர்த்துடுவீங்க, உங்ககிட்ட போயிட்டு வந்தாவே மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும், அதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்னடானா நான் கேட்ட அந்த பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை கூட நீங்கள் தீர்வே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதுக்கு பதிலாக தீர்வே இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமாகுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மனிதர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலுமே இந்த பிரச்சனைகளுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த பிரச்சனைகளை எடுத்துட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காது.
அவங்க வாழ்க்கையை அதுக்கப்புறம் எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான எண்ணம் கூட அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால் ஒவ்வொரு பிரச்சனையுமே அது வந்து உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை நீ எடுத்துக்க. அந்த பிரச்சனையை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம், உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சினாதான் எல்லா பிரச்சனைகளுமே உனக்கு வந்து சாதகமாக முடியும். அதை விட்டுட்டு பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சின்னா அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமே அமையாது. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அது உண்மையிலேயே பெரிய பிரச்சனையாகுதா இல்லை அவங்களுக்கு சாதகமாக அமையுதா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. இப்போ என்ன சொன்னாலுமே அந்த மனிதர் கன்வின்ஸ் ஆகிறதா இல்லைங்கய்யா நீங்கள் சொல்கிறதே எனக்கு எதுவுமே சரியாக படலை, உங்களை பற்றி நான் எவ்வளவோ நல்ல விதமாக நினச்சிக்கிட்டு வந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் புத்தரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கடைசியாக புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, ஒவ்வொரு மனிதரை நீ எடுத்துக்கிட்டாலையும் சரி, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 83 பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நீ தீர்க்கவே முடியாது. அந்த பிரச்சனைகளோட தான் நீ வாழ்ந்தாகணும். நீ எனக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மற்ற மனிதர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருக்குமே காமனாக அந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. அதனால் இந்த பிரச்சனைகளை தவிர்த்து வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட புத்தர் சொல்கிறாரு. ஆனாலுமே அந்த மனிதர் வந்து திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு புத்தர் சொல்கிறாரு, சரிப்பா நீ இவ்வளோ ஆசைப்படுற, அதனால் உன்னுடைய 84வது பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கலான் இருக்கேன், அது உனக்கு ஓகேவா அப்படிங்கிறாரு. உடனே அந்த மனிதருக்கு ஒன்றும் புரியலை. என்னங்கய்யா, மொத்தமே 83 பிரச்சனைகள் தான் இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களாவே 84வது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறீங்களே, இது எப்படி சரிப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் புத்தர்கிட்ட கேட்குறாரு. உடனே புத்தர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை தீர்த்துட்டோம்னா உனக்கு மீதம் இருக்கிற 83 பிரச்சனைகளுமே தீர்ந்துடும் அப்படிங்கிறாரு. அப்படிங்களையா, ரொம்ப நல்லது, முதல் வேலையாக அந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப ஆவலாக புத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உடனே புத்தர் சொல்கிறாரு, அந்த 84வது பிரச்சனை என்னன்னா, உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தோணுது பார்த்தியா, அதுதான் உன்னுடைய 84வது பிரச்சனை. அதை முதல்ல நீ தீர்த்துட்டினா மற்ற எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா புத்தர் அவங்க சீடர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே இந்த மனிதரை பேச சொல்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, உண்மையிலே பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ளே தேடி பார்க்க சொல்கிறாரு. அவர் தேடி பார்த்ததில் யாருமே பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. எல்லாருக்கிட்டையும் பேசுனதுக்கு அப்புறமா தான் இந்த மனிதருக்கு ஒரு சின்ன தெளிவு வருது. உடனே புத்தர்கிட்ட வந்துட்டு, ஐயா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களை தவறாக நினச்சிட்டேன், இதுக்கப்புறம் என்னுடைய பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் சாதகமாக நான் பயன்படுத்திக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போது இந்த கதையில் வர்றதை போல தாங்க நம்முடைய வாழ்க்கையுமே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். எப்போவுமே இந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போ நீங்கள் எல்லா இன்பத் துன்பங்களையுமே ஒரே மாதிரி வரவேற்க தயாராக இருக்கீங்களோ அந்த சமயங்களில் கண்டிப்பாக எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, அது நீங்கள் ஒரு வாய்ப்பாக தான் கருதுவீங்க. அந்த பிரச்சனைகள்னால உங்களுக்கு பெரிய இடையூறு எதுவுமே வராது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.